ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட ஹோம் கார்டன் தான் நான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எங்களோட ஹோமோட என்ட்ரன்ஸில் வந்து இந்த மிளகா செடி வச்சுருக்கோம். இது வந்து லாஸ்ட் ஆயிடுச்சுங்க. இதுக்கு முன்னாடி நிறையா வந்து நல்லா மிளகா வந்து நல்லா காய்ச்சது. இது வந்து மஞ்சள் கிழங்கு. இது வந்து அவரைக்கொடி. இப்போ தான் எல்லாமே துளிர் விட ஸ்டார்ட் பண்ணியிருக்குங்க. இன்னும் காய் வைக்கல. இது வந்து பாகற்காய், மிதில் பாகல். இது நல்லா காய் தருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தூதுவளை வச்சுருக்கோம். தூதுவளை செடி வச்சுருக்கோங்க. நாங்கள் இது வந்து ஈவினிங் டைம்னால் கஷாயத்துக்கு வந்து 2 இலை கசக்கி போட்டு குடிப்போங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவரைக்கொடிங்க. இங்கேயும் கொஞ்சம் அவரைக்கொடி முளைச்சிருக்கு. இது வந்து மல்லி செடிங்க. இப்போ தான் வந்து தளிர் விட ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நல்லா பூ வந்து பெருசு பெருசாக வருதுங்க. டெய்லி இதுலேருந்து பறிச்சிட்டு போய் நான் சாமிக்கு வந்து டெய்லி 2-3 ஃப்ளவர் வைப்பேங்க. அப்புறம் இன்னொன்று அதே மாதிரி வச்சுருக்கோங்க பக்கத்துலேயும். இதுலேயும் கொஞ்சம் நல்லா வருதுங்க. இப்போ தான் தடுத்துட்ருக்கு. நல்லா பெருசு பெருசாக வருது. ஃபஸ்ட்டு வச்சவங்க அது சரியாகவே வரல பூ. அப்புறம் வந்து கொஞ்சம் பின்னாடி பேக் சைடில் வந்து கொஞ்சம் மிளகாய் செடி போட்டிருக்கோங்க. இதுலேருந்து எடுத்து மிளகா வத்தல் போட்டிருக்கோங்க தனியாக காய வைக்கிறதுக்கு. நல்லா காய்க்குதுங்க இந்த தடவை சீசனில். பாருங்கள், அப்படியே பின்னாடி எல்லாமே இது மிளகா தாங்க. அப்படியே செடியிலே காய விட்ருவாங்க எடுத்து வத்தல் போடுறதுக்கு. அப்பப்போ தேவைக்கு வீட்டு யூஸுக்கு வந்து இதிலே அப்பப்போ எடுத்து சமைச்சிக்குவோங்க. நல்லா பெரிய 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 மிளகா தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் செடி வச்சுருக்கோங்க. 2 செடி வச்சுருக்கோங்க. அதில் 1 வந்து காய்க்கலைங்க. 1ல் தான் வந்து இப்போ காய் போட ஆரம்பிச்சிருக்குதுங்க. இது வந்து தென்னை வச்சு 4 வருஷம் ஆகுதுங்க. இப்போ தான் வந்து இதில் காய் வருது. வெயில் அடிக்கிறதுனால கேமராவில் கிளியராக தெரிய மாட்டேங்குதுங்க. 2-3 காய் இப்போ தான் வந்திருக்குதுங்க. இது மாங்காய் செடி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா மரம் வச்சுருக்கோங்க. நல்லா காய்க்குங்க. டெய்லி இதுலேருந்து 4 காய் எடுத்துருவோங்க. இங்கே பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குதுன்னு. நல்லா இருக்குங்க. டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்குங்க. இதில் வந்து அணில், குருவி இதுங்க தாங்க ரொம்ப தொல்லை தாங்க முடியல. டெய்லி காயை பறித்து கீழே போட்டுருங்க. அப்புறம் அரளி செடி வச்சுருக்கோங்க. இது வந்து சாமிக்கு நாங்கள் செவ்வாய்க்கிழமை அம்மன் சாமி கும்பிட்றதுனால அம்மனுக்கு படைக்கிறதுக்காக இதை வச்சுருக்கோங்க. பாருங்கள் காய் பாருங்கள் எப்படி நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குதுன்னு. உச்சி வர காய்ச்சிருக்குதுங்க. டெய்லி வந்து அணில் வந்து சாப்பிட்டு போயிருங்க. குருவி எல்லாமே சாப்பிட்டது எல்லாமே எல்லாத்தையும் பாதி சாப்பிட்டுட்டு அப்படியே கடித்து கீழே போட்டு போயிருங்க. நிறைய பழம் வேஸ்ட் ஆகிடுங்க. மிஞ்சினதை நாங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கிடுவோங்க. இங்கே பாருங்கள் எப்படி கொத்தி போட்டிருக்குன்னு. சாப்பிட்டுட்டு பாதியாக கடிச்சு போட்டிருக்குன்னு. அணில் சேட்டை தாங்க முடியலங்க. யாராவது சொல்லுங்கள், அணில்கிட்டேருந்து பழத்தை எப்படி காப்பாற்றலாம், என்ன ப்ரொசீஜர் பண்ணலான்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா ஏதோ கொடிங்க. இது சரியாக எனக்கு பேர் தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் செடி வச்சுருக்கோங்க. சுண்டைக்காய் வந்து நல்லா காய்ச்சிருக்குங்க. நாங்கள் இதுலேருந்து சுண்டைக்காய் எடுத்து வெயிலில் காய வச்சு சுண்டை வத்தல் செஞ்சு சாப்பிடுவோங்க. இந்த சம்மருக்கு வந்து கம்பங்கூழுக்கு கேப்பக்கூழ் செஞ்சு அதுக்கு வந்து நாங்கள் சுண்டை வத்தல் செய்வோங்க. அப்புறம் சுண்டல்லையே வந்து நாங்கள் கார சட்னி மாதிரி செஞ்சு இட்லி தோசைக்கு சாப்பிடுவோங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நல்லா ரத்தம் ஊறுன்னு சொல்லுவாங்கங்க. இங்கே பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குதுன்னு. அப்புறம் இன்னொரு மல்லி செடி வச்சுருக்கோங்க. பூவெல்லாம் நல்லா பெருசாகவே காய்க்குதுங்க, மலருதுங்க. அப்புறம் இது செம்பருத்தி செடிங்கன்னு இதில் வந்து எதுவும் வந்து பூக்கலைங்க. செடி தான் பெருசாகிக்கிட்டே போகுதுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் வச்சுருக்கோங்க.
வாழை பக்கத்துலேயே இன்னொரு தென்னங்க, அது செவ்வரளிங்க. அது ஒரு டைம் காய்ச்சி முடிச்சிருச்சுங்க. இப்போ 2வது டைம் குலை போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. தேனீலாம் வந்து இதில் அந்த குலைய பூரா கொத்தி கீழே போட்டுருதுங்க. அதனால் சரியாகவே காய்க்கிறதில்ல. அப்புறம் கீரை வச்சுருக்கோங்க, அரைக்கீரை, தண்டுக்கீரை. வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் இதுலேருந்து கீரையை எடுத்து நாங்கள் சாப்பிடுவோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகும். ஒரு மருந்தே இல்லாததுங்க. மருந்தே இல்லாமல் சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் வீட்டில் விளையிறது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடிங்க. வெண்டைக்காய் போட்டிருக்கோங்க. 2 வாரத்துலேயே நல்லா தழுத்துருச்சுங்க, பூ விட்டுருச்சுங்க. இன்னும் 2 வாரத்தில் காய் வந்துடுங்க. நான் காய் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. இதிலே அப்படியே பாவக்காவும் சேர்ந்து முளைச்சிருக்குங்க. ஒரு நாளைக்கு எப்படியும் 100 கிராம் பாவக்காய் வந்து எடுத்துருவோங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. சுகருக்கு வந்து பாவக்காய் சேர்த்துக்கலாங்க, மிதில் பாகல். இதாங்க எங்களோட சின்ன கார்டன். இது வந்து செவ்வரளிங்க.